கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதத்தின் தியானத்திற்காக எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 31:16. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீம் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று ஜாமக்காரர்கள், எப்பிராயீமின் மலையில் உள்ள அந்த ஜாமக்காரர்கள் சொல்லுகிற காலம் வரும். அந்த காலம் வந்துவிட்டது என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்போமானால், இந்த நாள் ஆண்டவர் நம்மத்திலே பலமாய் ஆண்டவர் இடைபடுவார் என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுகிற முதலாவது வார்த்தை எழுந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. வழக்கத்தின்படி எல்லாரும் சொல்லுகிற சில காரியத்தை நான் மேலோட்டமாக காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அநேகர் சொல்லுகிற காரியம் மரித்தோரை விட்டு எழும்புங்கள். மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் தூக்கத்தை விட்டு எழும்புங்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்திலே சற்று வித்தியாசமான வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே என் மத்தியிலே விதைத்தருள போகிறார் என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் படுத்திருக்கிற இடத்தை விட்டு யாக்கோபு எழுந்தது போல நீங்களும் நானும் எழுந்திருக்க காலம் வந்துவிட்டது. இந்த அறிவிப்பிலே சொன்னது போல கொஞ்ச நாள் தான் நாம் ஆண்டவருக்காக இலவசமாக ஃப்ரீயா இந்த ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல், எந்த கண்டிஷனும் இல்லாமல் இந்த ஊழியத்தை நாம் சிறப்பாய் செய்ய முடியும். ஆனால் ஒரு கொடிய காலம் வருகிறது. ஜாமக்காரர்கள் எழுந்திருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இந்த ஜாமக்காரர்கள் யார்? தேவனுடைய நாமத்தை தரித்து தேவனுடைய திரு சந்நிதியிலே நிற்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான் இந்த ஜாமக்காரர்கள். தேவனுக்காக வருங்காலத்தை கூறுகிறவர்கள். ஜாமக்காரனுடைய வேலை என்ன? இரவு முழுவதும் அவன் தூங்காமல் ஓய்வில்லாமல் அங்கிருக்கிற எருசலேமின் மதில்களின் மீது, அந்த மதில்களின் மீது அவன் நின்று கொண்டிருப்பான். பகல் வரும் வரை அந்த ஜாமக்காரன் தூங்காமல் ஏதேனும் சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் வருமானால் இந்த ஜாமக்காரர்கள் இந்த காரியத்தை அறிவிப்பார்கள். ஜாமக்காரர்கள் எப்பொழுது பகல் வரும் என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது பகலாகிய ஆண்டவருடைய ராஜ்யம் வரும் என்று தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாமக்காரர்களாகிய நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் படுத்த படுக்கையாய் போய்விட்டார்கள். அநேகருடைய வாழ்க்கை பலவிதமான காரியத்திலே படுத்து கிடக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் அவன் கூடாரத்தின் வாசலிலே உட்கார்ந்தவனாய் காணப்படுகிறான். லோத்தை எடுத்துக்கொண்டால் அவன் சோதோமின் நடுவிலே உட்கார்ந்தவனாய் காணப்படுகிறான். சிம்சோனை எடுத்துக்கொண்டால் அவன் தெலிலாலின் மடியிலே படுத்தவனாய் காணப்படுகிறான். எலியாவை எடுத்துக்கொண்டால் சூறைச்செடியின் அடியிலே படுத்தவனாய் காணப்படுகிறார். யோனாவை எடுத்துக்கொண்டால் படகின் அடியிலே ஒளிந்து கொண்டு படுத்து கிடக்கிறவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை படுத்து கிடக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காக நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. ரூத்து, நீ போவாசனுடைய போர்வையினுள் படுத்திருக்க வேண்டிய காலம் இது அல்ல. தேவனுடைய ஜனமே, நீ படுத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இது அல்ல. நீ ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய நாட்கள், ஆண்டவருக்காக தீவிரமா எழுந்திருக்க வேண்டிய காலம். ஏதோ பேசுகிறார் என்று கேட்போம் என்று கேளாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஜெபத்தோடு துதியுடன் கவனத்துடன் கேளுங்கள். இந்த வார்த்தை உங்களை நிச்சயமாய் தட்டி எழுப்ப போகிறது. பேதுருவை பாருங்கள், சிறைச்சாலையிலே படுத்து கிடக்கிறார். இயேசுவோடு இருந்த பொழுது கெத்செமனை தோட்டத்திலே படுத்து உறங்கின சீசர்கள். எல்லாம் ஒரு காலம், படுத்திருந்த காலம் போதும்.
இயேசுவானவர் பவுலை சந்தித்த பொழுது அவன் தமஸ்குவிலே குதிரையிலிருந்து கீழே விழுந்து அந்த தமஸ்குவிலே படுத்து கிடந்தான். இப்படி நான் ஒவ்வொரு சொல்லிக் கொண்டே போகலாம். நீங்களும் நானும் எங்கே படுத்து கொண்டிருக்கிறோம், எங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த இடத்திலே என்னுடைய வாழ்க்கை போதும் என்று தலையிலே அடித்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். இந்த ஆண்டவரை பின்பற்றினதற்காக நான் இவ்வளவு பாடுகளை சகிக்க வேண்டுமோ, இவ்வளவு அவமானங்களை சகிக்க வேண்டுமோ, இவ்வளவு சூழ்நிலைகளை தாங்க வேண்டுமோ, கரடு முரடான பாதையிலே செல்ல வேண்டுமோ, எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு காலம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஜாமக்காரர்களே, தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது எழுந்திருங்கள். ஆண்டவர் சியோனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன்னுடைய வல்லமை உன்னிடத்தில்தான் இருக்கிறது, நீ எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குருடன் இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது, இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது, அவனை எழுப்பி கூட்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சீஷர்களை அனுப்பினார். சீஷர்கள் அவனை எழுப்பவில்லை, அவன் எழுந்திருந்து இயேசுவின் இடத்திலே போனார். தரிசனத்தை இழந்த காலங்கள் போதும், சொப்பனத்தின் பார்க்கிற காலங்கள் இழந்தது போதும், தேவ திட்டத்தை உடைத்து போட்ட காலங்கள் போதும், மேல் சட்டையை அணிந்து கொண்டிருந்த அந்த குருடனை போல எங்கேயோ வீதியிலே அமர்ந்திருந்த காலம் போதும். எழுந்திருங்கள். முதலாவது சகையோ எழுந்திருந்து அவன் இயேசுவை சந்திக்க அவன் ஓடி போனான். நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டிய காலம் இது. உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய போராட்டத்திற்கு, உங்களுடைய கலக்கத்திற்கு ஒரு முடிவு வர வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முதலாவது எழுந்திரு. எந்தெந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டுமோ அந்தந்த இடத்திலிருந்து எழும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள், எந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், எந்த இடத்தில் சாய்ந்து இருக்கிறீர்கள், எந்த இடத்தில் படுத்து கிடக்கிறோம் என்பது நம்மளுடைய மனசாட்சி நம்மளுக்கு நியாயம் தீர்க்கிறது. வேறு ஒருவரும் நம்மளுக்கு வழிகாட்ட தேவையில்லையே. தேவன் நம்மளுக்கு வழிகாட்டுகிறவராயிருக்கிறார். நாம் எந்த இடத்திலே படுத்து கிடக்கிறோம், எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம், எந்த இடத்திலே சோர்வுற்று என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று இரவெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் தான் நீங்கள் எழும்ப வேண்டிய காலம், இனிமேல் தான் நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய நேரம், இதுவே எழுந்திருக்க வேண்டிய சமயம், இதுவே எழுந்திருக்க வேண்டிய காலம். ஆண்டவருக்காக, தேவனுக்காக எத்தனை பேர் வைராக்கியத்தோடு எழும்ப போகிறோம்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை எழுப்பும் எழுப்பும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்காக இவர்கள் எழும்புவதில்லை. சிலருடைய வீடுகள்ல அலாரம் பாத்தீங்கன்னா நைட் 2 மணில இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது வாட்டு ஒரு பக்கம் அடிக்கும், இவங்க வாட்டு ஒரு பக்கம் நித்திரையில இருப்பாங்க. 3 மணி வரைக்கும் அது வாட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். 3 மணிக்கு அப்புறம் அச்சோ 3 மணி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு முகம் கழுவி பல்ல விலைக்கு போய் உட்காரணுமா? இதுக்கப்புறம் நம்ம முகம் கழுவாம ஜபத்துல போய் உட்காரணுமா? இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு எழுந்துக்கலாம். அதே அடுத்த நாள் என்ன கதை? அதே வேலைதான். அடுத்த நாள் என்ன வேலை? அதே வேலைதான். எத்தனை அலாரம் நம்மளுக்கு அடித்தாலும் நம்மளுடைய படுக்கையை விட்டு எழும்ப நம்மளுக்கு மனம் வரவில்லை. இந்த அலாரம் என்பது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய எச்சரிப்பின், தேவனுடைய எக்கால வசனத்தின் சத்தத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் எத்தனையோ முறை எழும்பு 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 என்று சொன்னாலும் எழுந்திருக்க மனம் இல்லாமல் அநேகர் படுத்த இடத்திலே படுத்து கிடக்கிறோமே, அமர்ந்த இடத்தில் அமர்ந்து கிடக்கிறோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலம் வருகிறது, கடைசி நேரம் வருகிறது, ஜாமக்காரர்களே எழுந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டிய பகுதியில் எழுந்திருக்க ஆரம்பித்து விட்டோமா? எழுந்திருக்க தேவனுடைய திரு சன்னிதானத்திலே கடந்து வந்து விட்டோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை நாட்கள் சோர்வு, எத்தனை நாட்கள் தூக்கம், எத்தனை நாட்கள் பலவீனம், எத்தனை நாட்கள் அசட்டை, எத்தனை நாட்கள் நிர்விசாரம், எத்தனை நாட்கள் போர்வைக்குள் முடங்கி கிடக்கிற பழக்க வழக்கம், எத்தனை நாட்கள் அசதி, எத்தனை நாட்கள் நிர்விசாரம். போதும், எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுங்கள். ஆண்டவருக்காக எழும்புங்கள் என்று இயேசுவின் வல்லமையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். எப்பொழுது செய்வார்? ஆண்டவருக்காக எழுந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
புலம்பல் 2:9 என்ன சொல்லுகிறது? நீ முதல் ஜாமத்துல எழுந்திரு. எரேமியா 9:1 என்ன சொல்லுகிறது? என் மகனே நீ எழுந்திரு, உன் கண்ணின் கருவிலேயே சும்மா இருக்க ஒட்டாதே என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் எழுந்தாரே, இருட்டோடு எழுந்தாரே, அதிகாலையில் எழுந்தாரே, படவிலே உறங்கிக் கொண்டது முறை எழுப்பின பொழுது எழுந்தாரே, சீசர்களுக்காக எழும்பினாரே, கடைசியாய் கல்லறையிலிருந்து எழும்பினாரே, கடைசியாய் மலையிலிருந்து எழுந்தருளி பரலோகத்திற்கு போனாரே, அங்கு போய் அமர்ந்து விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று சொல்லவில்லையே. ஸ்தேவானுக்காக இயேசுவானவர் பிதாவின் வலது பாசத்தில் எழுந்து நிற்கிறவராய் காணப்பட்டாரே. இயேசுவினுடைய வாழ்க்கையில் எத்தனை எழுந்திருப்புகள், எத்தனை முறை அவர் எழுந்திருக்கிறார். இடையில ஒரு நியூஸ் பார்த்தேன். குடியரசுத் தலைவர் பிரதமர் அவருடைய பதவியேற்பு விழால 114 முறை எழுந்து உட்கார்ந்தாங்களாம். 114 முறை. ஒரு மனிதனுடைய எழுந்திருப்பு, ஒரு மனிதனுடைய எழுந்திருக்குதல் எவ்வளவு கவனம் பெற்றிருக்குன்னு பாருங்க. ஒரு பெண் தான், வயது மதிக்கத்தக்க ஒரு தாயார் தான். ஆனால் 114 முறை அவர்கள் ஒவ்வொருவரும் அமைச்சர் பதவியை ஏற்ற பின்பு கூட அவர்கள் எழுந்து அவர்களை வந்தனம் செய்து அவர்களுக்கு வணக்கம் செய்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். எவ்வளவு கனமுள்ள காரியத்தை செய்கிறார்கள் அல்லவா? உலகத்தில் இருக்க அந்த மனிதர்களுக்கு இருக்கிற அந்த மனப்போக்கும் கூட இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக தேவ ஜனங்களுக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எழுந்திருக்க முடியல. ஆண்டவர் வந்து தட்டி எழுப்புறாரு, எழுந்திருப்பா, எழுந்திருமா, உன்னிடத்தில் நான் பேச வேண்டும். ஆண்டவரே இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம், இன்னைக்கு கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேன். நைட்டெல்லாம் டிராவல், நைட்டெல்லாம் விளையாட்டு, நைட்டெல்லாம் பேச்சு, நைட்டெல்லாம் செல்போனை நோண்டி போட்டு காலையில எழுந்திருக்க முடியல. கேட்டா நைட்டெல்லாம் நான் தூங்குறதே இல்லை. யார் சொன்னா தூங்க வேண்டாம்னு? யார் சொன்னா உங்களை உறங்க வேண்டாம் என்று சொல்லி? தூக்கம் வரவில்லை என்றால் எழுந்து தேவ சமூகத்திற்கு போகணும். இரவெல்லாம் போர்வைக்குள்ள மொபைலை நோண்டுகிறது. கேட்டால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்டேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவ சமூகத்துல போய் கேளுங்க. எனக்கு தூக்கம் வரல, நான் மொபைலை நோண்டுவேன், காலையில எழுந்திருக்க மாட்டேன். ஆனா கர்த்தரனை புது கிருபையினால் நிரப்பணும். எப்படி நிரப்புவாரு? எப்படி ஆசீர்வதிப்பாரு? எப்படி குடும்பத்துல செழிப்பு வரும்? காலையில எழுந்திருக்கிறோமே, ஜெபத்திற்கு வருகிறோமே, ஜெபத்திலே ஒரு எழுந்திருப்பு காணப்படுகிறதா? ஆவியில ஒரு எழுப்புதல் அடைகிறோமா? ஆத்மாவில ஒரு எழுப்புதல் அடைகிறோமா? சரீரத்துல ஒரு எழுப்புதல் அடைகிறோமா? சோத்திர சத்தம் இல்லை, அபிஷேக சத்தம் இல்லை, தனி ஜெபத்தின் சத்தம் இல்லை. எல்லா சத்தமும் அடங்கி போனதா இருக்கிறது. ஏன் சத்தத்தில் எழும்பலாமே, கர்த்தரை துதிக்கிற துதியில் எழும்பலாமே. நாம் காலையிலே கர்த்தரை நன்றாய் வாயை திறந்து துதித்தால் நம்மளுடைய வாழ்வில் ஒன்றும் குறைந்து போகாது. தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? உலகத்தில் இருக்கிற அந்த மனிதர்கள் எத்தனையோ காரியத்திற்காக எழும்புகிறார்கள். தன்னுடைய தெய்வத்திற்கு முன்பதாக எழுந்து நின்று பணிந்து குனிந்து அவனுடைய தெய்வத்தை வணங்குகிறான். ஆனால் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்காக முதலாவது எழும்புங்க. ஒரு குழந்தை வீட்டுல விளையாண்டுகிட்டு இருக்கும் போது கீழே தவறி விழுந்துட்டா, நல்லா தவறி விழட்டும்னு உட்கார்ந்து இருப்போமா? இல்ல உடனே போய் எழுந்து அவனை தூக்கி விடுவோமா? ஆண்டவருக்காக நீங்களும் நானும் எழும்பணும். எனவேதான் இயேசு இந்த பூமியிலே நம்மளுக்காக விழுந்தார். சிலுவையின் பாடுகளில் விழுந்தார். நான் விழுந்தாதான் என் பிள்ளை எழுந்திருப்பா என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவர் உங்களுக்காக எனக்கார் விழுந்தாரு. அவருக்காக எழும்ப வேண்டாமா? எத்தனை பேர் எழும்ப வேண்டும் என்று வைராக்கியம் கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவருக்காக எழும்பணும். வேலைக்காக, தொழிலுக்காக, லாபத்திற்காக, தனிப்பட்ட ஜீவியத்திற்காக, எத்தனையோ காரியங்களுக்காக நாம் எழும்புகிறோமே. ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். இந்த கடைசி காலத்திலே வாலிபனே, வாலிப பிள்ளையே, பெரியோரே, முதியோரே, ஆண்டவருக்காக எழும்புங்க. எனக்கு வயசாயிடுச்சு, எழும்ப முடியாது. இல்ல, மோசே தன்னுடைய வயதான காலத்துலதான் எழுந்து அவன் மலையில ஏறி போனான். ஆண்டவருக்காக எந்த சூழ்நிலையிலையும் எழும்ப திராணியுள்ளவர்களா இருக்கும்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை முன்னிட்டு உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இது ஆண்டவருக்காக நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய காலம். ஆண்டவருக்காக எழும்பி கிரியைகளை நடப்பிக்க வேண்டிய காலம். உங்களிடத்தில் என்னிடத்தில் தான் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரமும் தேவனுடைய அபிஷேகமும் காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவருக்காக எழும்பாமல் வேற யாருக்காவது எழும்புவீர்களானால் அதை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள்.
ஆண்டவருக்காக முதலாவது எழும்புங்கள், பின்பு மற்ற எல்லாருக்காக எழும்ப தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நாம் எழுந்திருக்க வேண்டிய சில காரியத்தை, நாம் எழுந்து கடந்து போக வேண்டிய சில காரியத்தை உங்கள் கண் முன்பதாக காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் ஏன் நம்மளை எழுந்திருக்கும்படி சொல்லுகிறார்? முதலாவது, உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். உபாகமம் 2:24. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எழுந்து கடந்து போக வேண்டிய 3 விதமான ஆறுகள், நாம் கடந்து செல்ல வேண்டிய 3 விதமான ஆறுகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதற்காக தேவன் ஒரு மனிதனை எழும்ப சொல்லுகிறார்? பேதுருவை எதற்காக எழும்ப சொன்னார்? சிறைச்சாலையிலிருந்து வெளியே கடந்து வரும்படி. எலியாவை எதற்காக எழும்ப சொன்னார்? எதற்காக எழுப்பி விட்டார்? வனாந்தரத்தை விட்டு கடந்து வரும்படி. யோனாவை கர்த்தர் எதற்காக எழும்ப சொன்னார்? அவன் நினிவேவிற்கு போகும்படி, தர்சீசுக்கு போகிற வழியை விட்டு அந்த தர்சீசை விட்டு நினிவேவிற்கு கடந்து போகும்படி யோனாவை எழுப்பினார். எதற்காக தேவன் உங்களையும் என்னை எழுப்புகிறார்? ஏதோ ஒரு காரியத்தை இந்த மாதத்தில் நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். எழுந்துட்டு சும்மா நின்னா காரியம் ஆகிவிடுமா? காலையில எழுந்துட்டேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எனக்கு டேபிள்ல டிபன் ரெடியா இருக்கணும்னா மாயமா மந்திரமா ஒன்னும் நடக்காது, ஒன்றுமே நிறைவேறாது. நம்ம எழுந்து சில காரியங்களை செய்தால்தான். ஆண்டவருக்காக எழும்பிட்டேன், ஆனால் என்ன செய்யணும் தெரியல. ஆண்டவருக்காக எலும்புன்னு சொல்றீங்க, எதற்காக எழும்ப சொல்லுகிறீங்க? அதைதான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பதாக வைக்கிறார். ஜெபத்தோடு தயவாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தை உங்களுடைய ஜீவியத்தை மாற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எதற்காக ஆண்டவர் எழும்ப சொல்லுகிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24 வாசிக்க கேட்டோம். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். இந்த அர்னோன் ஆறு என்றால் என்ன அர்த்தம்? அர்னோன் ஆறு என்றால் மகிழ்ச்சி. அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, அர்னோன் ஆற்றை கடந்து போக ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? மகிழ்ச்சியை கடந்து போக ஆண்டவர் சொல்லுவாரா? இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான மகிழ்ச்சிகள் காணப்படுகிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன், உங்களுடைய தேவ பலனாய் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான மகிழ்ச்சி, எத்தனையோ விதமான சந்தோஷம் காணப்படுகிறது. இது நீங்களும் நானும் சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டிய காலம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷப்படுகிற அந்த சூழ்நிலையை விட்டு எழும்புங்கள். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த சூழ்நிலையை விட்டு எழும்புங்கள். மகிழ்ச்சியை விட்டு எழும்பணுமா? ஆம். எந்த மகிழ்ச்சி, எந்த சந்தோஷம்? எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 11:25 வாசிக்கும் பொழுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷமாகிய அந்த பொல்லாத மகிழ்ச்சியை விட்டு எழும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பிள்ளை மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான திட்டம். ஆனால் அவருடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அது தேவனுக்கு பிரியமாய் காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பொல்லாப்பு செய்யாவிட்டால் அவர்களுக்கு நித்திரை வராதாம். சிலருடைய மகிழ்ச்சி பொல்லாப்பு செய்வதிலே காணப்படுகிறது. சிலருடைய சந்தோஷம் சிலரை பழிவாங்குவதிலே காணப்படுகிறது. எபிரேயர் 11:25 சொல்ல கேட்டது போல அநேகருடைய மகிழ்ச்சி பாவத்திலே காணப்படுகிறது. பாவத்தை செய்வதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத எந்த மகிழ்ச்சிக்குள் நீங்கள் காணப்படுகிறீர்கள்? ஆண்டவர் முதலாவது மகிழ்ச்சியை விட்டு எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
மகிழ்ச்சி என்பது என்ன? நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய ஜீவியத்திலே தேவன் வெறுக்கிற அந்த காரியத்திலே நாம் மகிழ்ந்து தெரியக்கூடாது. சங்கீதம் 94 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் எது வரைக்கும் மகிழ்ந்திருப்பான்? துன்மார்க்கமான மகிழ்ச்சியோடு நீங்கள் அமர்ந்திருப்பது நல்லதல்ல. துன்மார்க்கனுடைய மகிழ்ச்சியோடு நீங்கள் அமர்ந்திருப்பது நல்லதல்ல. துன்மார்க்கனுடைய மகிழ்ச்சி, துன்மார்க்கர்களோடு மகிழ்வதும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் விட்டுவிட வேண்டிய ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கை துன்மார்க்கமாய் இருக்கும், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் காணப்படும். அவர்களுக்கு அநேகருடைய ஜீவியத்தை பார்க்கும் பொழுது துன்மார்க்கமான ஜீவியத்தை வாழ்வார்கள், ஆனால் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இன்னைக்கு அநேகருடைய கேள்வி, அவர்கள் துன்மார்க்கம் செய்து அவர்கள் மகிழ்ச்சியாய் வாழுகிறார்களே, எப்படி? அதனாலதான் பிரசங்கி சொல்லுகிறார், அவன் துன்மார்க்கம் செய்து அவன் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தாலும் அதனால் பலன் என்ன? 100 வருடம் வாழ்ந்தாலும் அதனால் பலன் அல்ல. தேவ பிள்ளை தேவனுக்கு பயந்து வாழ்வதனால் மிகுந்த பலன் உண்டாகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை துன்மார்க்கத்திலே மகிழ்கிற ஒரு வாழ்க்கை, சத்துருனுடைய மகிழ்ச்சிக்குள் நிறைந்து காணப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்திருங்கள். அர்னோன் என்றால் மகிழ்ச்சி. துன்மார்க்கமான சந்தோஷத்தை கடந்து போங்கள். துன்மார்க்கமான பாவ ஜீவியத்தை கடந்து போங்கள். துன்மார்க்கமான மகிழ்ச்சியை எழுந்து கடந்து போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது நல்லது. கர்த்தருடைய ஊழியர்களோடு மகிழ்ந்திருப்பது நல்லது. சிலருக்கு பாவம் செய்தால்தான் மகிழ்ச்சி, சிலருக்கு குடித்தால்தான் மகிழ்ச்சி, சிலருக்கு கெட்ட வார்த்தை பேசினால்தான் மகிழ்ச்சி, சிலருக்கு யாரையாவது கோல் சொன்னால்தான் மகிழ்ச்சி, சிலருக்கு யாரையாவது பழி வாங்கினால் மகிழ்ச்சி, சிலருக்கு சிலருடைய வாழ்க்கையை கெடுத்தால் மகிழ்ச்சி, சிலருக்கு கடன் வாங்கினால் மகிழ்ச்சி, சிலருக்கு தன்னுடைய மனதில் எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமா. எப்படி? நான் இந்த செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சேன்னு சொல்ல மாட்டாங்க, அதுல ஒரு ப்ரமோஷன் போட்டு சொல்லுவாங்க, நான் இப்படி எல்லாம் செஞ்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாவ சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவை அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். இந்த அர்னோன் ஆறு என்பது எது? மகிழ்ச்சி. துன்மார்க்கமான மகிழ்ச்சியை விட்டு எழுந்து கடந்து போங்கள். பாவ சந்தோஷத்தை விட்டு எழுந்து கடந்து போங்கள். உலக சந்தோஷத்தை விட்டு எழுந்து கடந்து போங்கள். அந்நிய சந்தோஷத்தை விட்டு எழுந்து கடந்து போங்கள். ஒரு வாலிப பிள்ளைக்கும் ஒரு வாலிப மகனுக்கும் உலகத்துல இருக்கிறாங்க, ரசிக்கப்படலைன்னா அவங்களுடைய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இந்த வாலிப பிள்ளை அந்த தம்பிக்கு போன் பண்ற வரைக்கும் அவனுக்கு முகம் வாடலாவே இருக்கும். இந்த பொண்ணு போன் பண்ணிட்டான்னா அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துடும். இப்படி உலகத்துல பலவிதமான மகிழ்ச்சி இருக்கிறது. நம்மளுடைய மகிழ்ச்சி தேவ சமூகத்துல இருக்கணும். கர்த்தருடைய மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறவன் தான் நீதிமான். இன்றைக்கு உலக பிரகாரமான மகிழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. உலகத்தின் சிநேகத்தின் மூலமாய் வருகிற மகிழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. எந்த மகிழ்ச்சியில இருக்கிறோம்? எந்த சந்தோஷத்துல இருக்கிறோம்? என்ன கிடைச்சிடுச்சுன்னு ஆரவாரப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? மோசே பாவ சந்தோஷத்தை வெறுத்தான். நம்மளுடைய வாழ்க்கை பாவ சந்தோஷத்தை வெறுக்கணும். ஆரோனுடைய ஜனங்கள், மோசேனுடைய ஜனங்கள் ஆரோனிடத்துல கன்றுக்குட்டி வந்த உடனே அவர்கள் புசித்து குடித்து விளையாடி உட்காரவும் எழுந்திருக்கும் விளையாட தொடங்கினார்கள். அவனுடைய வாழ்க்கை கன்றுக்குட்டியை பார்த்தோன்னு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. புசிப்பும் குடிப்பும் வந்தோன்னு அங்க ஒரு மகிழ்ச்சி. உலக பிரகாரமான புசிப்பும் குடிப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க. அர்னோன் என்றால் மகிழ்ச்சி, உலக பிரகாரமான மகிழ்ச்சி, துன்மார்க்கமான சந்தோஷம், பாவ சந்தோஷம், அநீத்தியமான சந்தோஷம், இவைகளை விட்டு முதலாவது எழுந்து போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இவைகளை விட்டு எழுந்து போகும்படி இந்த ராத்திரி நேரத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். போதும், பாவத்துல சந்தோஷப்பட்டது போதும், உலகத்தை அனுபவிப்பதுல சந்தோஷப்பட்டது போதும். மேக்கு போட்டா சிலருக்கு மகிழ்ச்சி, நல்ல லக்ஸுரி லைஃப் வாழ்ந்தா சிலருக்கு மகிழ்ச்சி, ஆடம்பரம் ஜீவியம் செய்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் சில நேரம் உபத்திரத்தை கொடுத்துட்டா வாழ்க்கையே வெறுத்து போயிடும். ஏன் இந்த மார்க்கத்திற்குள்ள வந்தேன்?
இது தேவனுடைய சந்தோஷம் அல்ல. இது தேவ பிள்ளையினுடைய சந்தோஷம் அல்ல. சிலருடைய வாழ்க்கையில நான் கவனித்தது உண்டு. கடைக்கு போனாங்கன்னா வெளியில வர்றதற்குள்ள நம்மளுடைய கால்கள் ரெண்டையும் கலட்டி வச்சிடலாம் போல அந்த மாதிரி வேதனையா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அவர்களுக்கு அந்த கடகடையா சுத்துறது ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு எந்த மகிழ்ச்சியில இருக்கிறீங்க? ஊழியத்திற்காக அலையணும், தேவ ஜனங்களுக்காக அலையணும், பாடுபடணும். இன்னைக்கு மேக்கப் பொருளை வாங்குறதுக்கு, ஒரு மணி பர்ஸை வாங்குறதுக்கு, ஒரு லக்ஸுரி லைஃபை வாங்குறதுக்கு. இடையில ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு வாலிப தம்பி 2 வீலரை டியூ கட்டி எடுத்திருக்கிறாப்புல 5,000 ரூபாய்க்கு. 2 மாதம் அந்த டியூ சரியா கட்டல. ஒரு லோன் போட்டப்ப அந்த லோன் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. உடனே அந்த வண்டியை கொடுத்தவங்க வண்டியை வித்த அந்த ஷோரூம்காரங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் சொல்றான், வண்டி இருந்தப்ப எனக்கு இருந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எப்படி இருந்தது தெரியுமா? இன்னைக்கு கடன் வாங்கினாலும் நான் வண்டி வாங்கிறணும். தேவையில்லாத ஆலோசனைகளுக்கு இடம் கூடாத இருங்க. கர்த்தர் நம்மளை நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்லையா? கர்த்தர் நம்மளை போஷிப்பாருங்கிற அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள இல்லையா? அந்த திருப்தி இல்லாத வாழ்வை முதல்ல தூக்கி போடுங்க. இன்னைக்கு 2 வீலரை வாங்குவதற்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல வாழ்வதற்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. உலக ஸ்நேகத்துல சந்தோஷமா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு ஜெபிப்பதுல ஒரு சந்தோஷம்? ஒரு 10 மணியில இருந்து 10:10 ஆனா வாட்ஸ்அப் 10 டயத்துக்கு மேல பாத்துருவோம். எப்ப முடிப்பாரு? ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு போனோம்னா ஒரு அரை மணி நேரம் புதுசா வந்த பாஸ்ட் டைமிங் தெரியாம கொஞ்சம் வேகமா முடிச்சிட்டாருன்னா பாஸ்ட் ரொம்ப லேட்டா முடிச்சிட்டாரு. நம்மளுடைய பேஸ்புக்கை நோண்டும் போது நேரம் தெரியாது, யூடியூபை பார்க்கும்போது நேரம் தெரியாது, இன்ஸ்டாகிராமை பார்க்கும் பொழுது நேரம் தெரியாது. அதுல எல்லாம் என்னென்னதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறோம். தேவ சமூகத்துல மகிழ்ச்சியை எங்க? பிள்ளைகளோடு விளையாடுவது ஒரு மகிழ்ச்சி. தேவனுடைய சமூகத்தில் ஆனந்த களிப்புள்ள சந்நிதியில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. தேவ சமூகம் ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய மகிழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம ட்ராக் மாறிடுச்சு. அநேகருடைய வாழ்க்கையில எது மகிழ்ச்சினே தெரியாம போய் கொண்டு இருக்கிறார்கள். உலக பிரகாரமா வாழ்ந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னா உலகத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். பரம காணானாகிய சீயோனையும் எருசலேமையும் மறந்துட வேண்டினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதற்காக இந்த உலக பிரகாரமான மகிழ்ச்சியை விட்டு எழுந்து போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதே உபாகமம் 2:24 வாசிக்கும் பொழுது, கடந்து போங்கள், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோடு யுத்தம் செய். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக முதலாவது எழும்ப சொல்கிறார் தெரியுமா? அர்னோன் ஆற்றாகிய உலகத்தின் மகிழ்ச்சியை கடந்து போங்கள். உலகத்தின் மகிழ்ச்சியை கடந்து போனால்தான், இந்த உலகத்தின் மகிழ்ச்சியை எழுந்து கடந்து சென்றால்தான் சீகோன் என்கிற அந்த சத்துருவை நீங்கள் முறியடிக்க முடியும். சீகோன் என்கிற அந்த பொல்லாத வல்லமைகளை நீங்களும் நானும் முறியடிக்க முடியும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய ஜீவியத்திலே, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக எழும்புகிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி விட்டீர்களா? சீகோனை முறியடிப்பதற்காக, சீகோனின் வல்லமைகளை துரத்தி விடுவதற்காக தேவனுக்காக எத்தனை பேர் எழுந்தவர்களாய் காணப்படுகிறீர்கள்? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சீகோன் என்றால் என்ன? சீகோனை ஏன் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? சீகோன் என்றால் புயல் போன்ற சூழ்நிலை. புயல் போன்ற சூழ்நிலையை நீங்கள் முறியடிக்க வேண்டுமானால் உலகத்தின் மகிழ்ச்சியை விட்டு இழந்தால்தான் முடியும். சூறாவளி போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டுமானால், சுனாமியை போன்ற போராட்டங்களை எதிர்த்து நிற்க வேண்டுமானால், மனிதனுடைய வன்கண்களை சபித்து போட வேண்டுமானால், இந்த சீகோனோடு நீ யுத்தம் செய்ய வேண்டுமானால், புயல் போன்ற அந்த காலத்தின் இருளோடு நீங்கள் போராட வேண்டுமானால், அர்னோனுக்கு இந்த பக்கம் இருந்தா முடியாது, அர்னோனுக்கு அந்த பக்கம் போனாதான் முடியும். அவன் அவனுடைய இடத்தில் நிற்கிறான், அவன் போராடுவதற்கு நிற்கிறான், அவன் புயலை போல எழும்பி வருகிறான், அவன் சூறாவளியை போல புறப்பட்டு வருகிறான். பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் மனமுடிந்து அமர்ந்திருக்கிறாய்? எழுந்திரு என் மகளே, எழுந்திரு.
நீ சீகோனோட யுத்தம் பண்ணு. இந்த யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டுமானால் தேவனுக்காக அர்னோன் ஆற்றை நீ கடக்க வேண்டும். தேவையில்லாத பாவ சந்தோஷங்களை நீ கடந்து சென்றால்தான் சீகோன் என்கிற புயல் போன்ற போராட்டங்களை முறியடித்து போட முடியும். நீங்க ஏன் வாழ்க்கையில பிரச்சனையை ஜெயிக்க முடியல? ஏன் வாழ்க்கையில போராட்டத்தை ஜெயிக்க முடியல? ஏன் வாழ்க்கையில உபத்திரவத்தை ஜெயிக்க முடியல? ஏன் உலகத்தின் வல்லமைகளை ஜெயிக்க முடியல? ஏன் குடும்பத்தில் வருகிற சண்டைகளை ஜெயிக்க முடியல? காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் மகிழ்ச்சி உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறபடினால் குடும்பத்திலே வருகிற போராட்டங்களை ஜெயிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு இடத்துல நம்மளிடத்துல மிஸ்டேக் இருக்குது, அதை மாற்றிக்கொள்ளுங்கள். யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? எதனால் உங்களுக்குள் சண்டை? உங்களுடைய சரீரத்துல யுத்தம் செய்கிற போராடுகிற இச்சைகளினால் அல்லவா? இந்த இச்சைகளை விட்டு முதலாவது எழுந்து போனால்தான் சீகோனை முறியடிக்க முடியும். சீகோன் என்றால் புயல் போன்ற சூழ்நிலை என்ற அர்த்தம். இன்னைக்கு புயல் போல இருக்கு பிரதர், என் வாழ்க்கை ஒரு புயல் போல இருக்கிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம், பிரச்சனையின் மேல் பிரச்சனை, நிர்பந்தத்தின் மேல் நிர்பந்தம், கடன் மேல கடன், கடன் மேல கடன், கவலையின் மேல கவலை, மனமகிழ்ச்சியே இல்லை, நிம்மதியே இல்லை. வீட்டுக்கு ஏண்டா வர்றேனே எனக்கு தெரியல, எங்கேயாவது போய் தனித்து இருக்கலாம் தோணுது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வல்லமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டுமானால் அர்னோன் ஆற்றை கடந்து வாருங்கள். உலகத்தின் மகிழ்ச்சியை விட்டுவிடுங்கள், உங்களுக்குள் இருக்கிற சுய மகிழ்ச்சியை விட்டுவிடுங்கள் என்று ஆவியானவர் வெற்றி கொடி பிடித்து வைராக்கியம் பாராட்டுகிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் கர்த்தருக்காக எழுந்தால்தான், நான் கர்த்தருக்காக எழுந்தால்தான் இந்த புயல் போன்ற பிரச்சனைகளை நாம் கடந்து செல்ல முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எழுந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழுந்திருங்கள். முதலாவது எதற்காக? அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள், அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். சீகோன் என்கிற வல்லமைகளை நீங்கள் முறியடிக்க வேண்டுமானால் அர்னோன் ஆற்றை கடக்க வேண்டும். அர்னோன் ஆறு என்றால் என்ன அர்த்தம்? அர்னோன் ஆறு என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தின் மகிழ்ச்சி, தனிப்பட்ட சுயத்தின் மகிழ்ச்சி, தேவனுடைய மகிழ்ச்சியை தவிர எந்தெந்த மகிழ்ச்சி வருகிறதோ அது எல்லாத்தையும் கடந்து செல்லுங்க. நீங்கள் கடந்து சென்றால்தான் புயல் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், போராட்டங்களை சகிக்க முடியும், பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். சீகோனை யுத்தம் செய்து அவனை வெட்டி வீழ்த்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வல்லமைகளை முறியடித்து போடுங்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் எழும்புங்கள், அர்னோன் நாற்றை கடந்து போங்கள். சீகோனை தேவன் உங்கள் கைகளை ஒப்பு கொடுப்பார். உபாகமம் 2:24 என்ன சொல்லுகிறது? அவர்கள் சீகோனின் தேசத்தை சுதந்திரித்தார்கள். யாரு உங்களை கல்ல காணாம விரட்டுறாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை சுதந்திர வீதத்திலே கொண்டு வருவார். அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களுக்கென்று ஒரு சுதந்திர பங்கை தேவன் ஆயத்தப்படுத்துவார். உங்களுக்கென்று தேவன் அதை ஒழுங்குபடுத்துவார். அந்த மனிதன் அதை தடுக்க நினைத்தால் அவன் இருக்க மாட்டான். மீறி இருந்தானா அவனுக்கு நிம்மதி இருக்காது. இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். இது கர்த்தரே செய்கிற யுத்தம். ஆனால் அவருக்காக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், அல்லேலூயா, ஆண்டவருக்காக எழும்புங்கள், ஆண்டவருக்காக எழும்புங்கள். அர்னோன் ஆற்றை கடவுங்கள். இயேசுவின் நாமத்தினால வற்புறுத்தி சொல்லுகிறேன், அர்னோனின் ஆற்றை கடந்து வாருங்கள். கடந்தால்தான் உலகத்தின் வல்லமையை கடந்தால்தான் பாவ சந்தோஷத்தை கடந்தால்தான் நீங்கள் சீகோனை முறியடிக்க முடியும், உங்களுக்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, நாம் எந்த ஆற்றை கடந்து போக வேண்டும்? இரண்டாவது, நாம் கடந்து செல்ல வேண்டிய ஆறு என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 32:23 நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர்களையும் சேர்த்து 22 ஆதியாகமம் 32 அதிகாரம் 22வது வசனம். ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை அவன் கடந்தான். இது யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் என்பதை நீங்களும் நானும் தெள்ள தெளிவாய் அறிந்த காரியம். இந்த யாப்போக்கு என்கிற ஆற்றை யாக்கோபு என்கிற தேவ மனிதன் கடந்து போனான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எழுந்திருங்கள், ராத்திரியில எழுந்திருங்கள்,
யாப்போக்கு ஆற்றை கடந்து போகும்படி கர்த்தர் இரண்டாவது உங்களையும் என்னையும் வற்புறுத்துகிறார். யாப்போக்கு என்றால் என்ன அர்த்தம்? பாய்ந்து செல்லுதல் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. பாய்ந்து செல்லுகிற வல்லமை. இந்த பாய்ந்து செல்லுகிற வல்லமையை கடந்து செல்லுங்க. இந்த பாய்ந்து செல்லுதல் என்றால் என்ன? யோர்தானின் நதி அது கரை புரண்டு ஓடுகிறதாம். அது பாய்ந்து செல்லுகிறது. உயரமான மலையில இருந்து அந்த நீர்வீழ்ச்சியானது எப்படி பாய்ந்து தரையிலே வந்து விழுகிறது. ஒரு வெள்ளம் வரும் பொழுது வெள்ளம் பாய்ந்து வந்து அது உலகத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாவற்றையும் நிரப்புகிறது. கடல் நீர் பாய்ந்து வந்து சுனாமியாய் மாறி ஜனங்களை அழிவுக்குள் கொண்டு வந்தது. பாய்ந்து செல்லுங்கள். போராட்டத்தை நீங்கள் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். இந்த யாப்போக்கு ஆறு என்பது பாய்ந்து செல்லுகிற வல்லமை. சத்துரு உங்களுக்கு முன்பதாக பாய்ந்து செல்லுவான். உங்களை முறியடிக்கும்படி அவன் போராடி கொண்டிருக்கலாம். அந்த வல்லமைகளை நீங்கள் எழுந்து கடந்து வாருங்கள். உங்களுடைய வியாதியின் நிலவரத்தை விட்டு எழுந்து கடந்து வாருங்கள். உங்களுடைய நிர்பந்தமான அந்த சூழ்நிலையை விட்டு எழுந்து கடந்து வாருங்கள். ஏசா வருகிறான் என்று சொன்ன உடனே யாக்கோபுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது. அவன் மனதளவில் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறான். சரீரத்தில் இந்த யாப்போக்கு என்கிற ஆறு குறிக்கிறது. மனதளவிலையும் போராட்டம், சரீரத்திலையும் போராட்டம். ஆனால் யாக்கோபு சற்றும் யோசிக்காமல் இந்த யாப்போக்கு என்கிற ஆற்றை அவன் கடந்தான். போராட்டத்தை கடந்து வாருங்கள். பிரச்சனைகளை கடந்து வாருங்கள். தாவீது சொல்லுகிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன். சேனைகளை கண்டு நடுங்காதீங்க. அவைகளுக்குள் பாய்ந்து சென்று வெளியிலே வாருங்கள். நீங்கள் பாய்ந்து செல்ல வேண்டிய காலம் இது. இந்த யாப்போக்கு ஆற்றை ஏன் கடக்க வேண்டும்? இந்த யாப்போக்கு ஆற்றை ஏன் கடக்க வேண்டும்? உபாகமத்தின் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 23, 24. ஆதியாகமம் 32, 23, 24 நான் வாசிக்கிறேன். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த யாப்போக்கின் ஆற்றை கடந்தால்தான் தேவனோடு தனித்திருக்கிற ஒரு வாழ்வின் அங்கத்திற்குள் நீங்கள் வர முடியும். தேவனோடு நீங்கள் தனித்திருக்க வேண்டுமானால், தேவனோடு தனி ஜெபத்திலே உறவாட வேண்டுமானால், தேவனோடு உங்களுடைய போராட்டம் மாற வேண்டுமானால், உலகத்தோடு போராடி கொண்டிருக்கிற மனிதர்களே, உலகத்தோடு போராடி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய போராட்டம் தேவனோடு மாற வேண்டுமானால், தேவனோடு தனித்திருக்க வேண்டுமானால், இந்த பாய்ந்து செல்லுகிற வல்லமையை, உங்களை பாய்ந்து செல்லுகிற இந்த தடை செய்கிற இந்த யாப்போக்கு ஆற்றை நீங்கள் கடந்து வாருங்கள். நீங்கள் யாப்போக்கு ஆற்றை கடந்தால்தான் தேவனோடு தனித்து இருக்க முடியும். தனி ஜெபம் எங்கே? அதிகாலை ஜெபம் எங்கே? தேவனோடு இரவிலே எழுந்த யாக்கோபை போல அவன் ராத்திரியில எழுந்து இரவெல்லாம் தேவனோடு தனித்திருந்தானே. மோசே இரவெல்லாம் தேவனோடு தனித்திருந்தானே. ஒரு நாள் முழுவதும் சாமுவேல் தேவனோடு தனித்து இருந்தானே இரவு முழுவதும். யோசுவா இரவெல்லாம் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தானே. தேவ ஜனமே, இயேசுவானவர் பிதாவோடு இரவெல்லாம் தனித்திருந்தாரே. உங்களுடைய தனி ஜெபம், நம்மளுடைய தனி ஜெபம் எங்கே போனது? தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்தே ஜெப ஜீவியத்தை எங்கே தொலைத்தீர்கள்? அவன் தேவனோடு தனித்திருந்து அவனுடைய போராட்டத்தை தேவன் பக்கமாய் திருப்புகிறான். ஆக்சுவலி அவனுக்கும் ஏசாவுக்கும் தான் பிரச்சனை. அவன் ஏசாவை விட்டுட்டான். அவனுடைய போராட்டத்தை தேவனிடத்துல கொண்டு வந்துட்டான். உங்களுக்கும் உங்க வீட்டுல யாருக்காவது பிரச்சனைனா, உங்களுக்கும் உங்களுடைய யாராவது ஒரு மனிதனுக்கும் பிரச்சனைனா, அவர்களோடு போராடாதீங்க. அந்த பிரச்சனையை தேவனிடத்துல கொண்டு வாங்க. அதனாலதான் பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிறார்கள். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே, உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். அவரிடத்துல வந்து சொல்லுங்க. யாப்போக்கு நாற்றை கடந்தால்தான் உங்களை தடை செய்கிற இந்த ஆறு பாய்ந்து செல்லுமா. இந்த பாய்ந்து செல்லுகிற ஆற யாக்கோபு இரவு நேரத்துல கடந்து வருகிறான். எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிகரம் அவனுக்கு! என்ன தெரியுமா? எப்படி ஆகிலும் நான் ஜெயம் பெறணும், எப்படி ஆகிலும் நான் வாழ்க்கையில சக்சஸ் அடையணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜெயம் பெறணும்னா ராத்திரி பகல் பார்க்காதீங்க. எந்த நேரமா இருந்தாலும் தேவ சமூகத்தில் போங்க. அது மதியமா இருக்கட்டும், காலையிலயா இருக்கட்டும், நைட்டா இருக்கட்டும். 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்புறாரா போங்க.
3 மணிக்கு எழுப்புகிறாரா போங்க, கூட யாரும் இல்ல, நீங்களும் தேவனும் மட்டும் நாங்க இருக்கணும். அவன் நல்லா தெரிந்து கொண்டா, இந்த முறை நான் தேவனை விட்டானா என் வாழ்க்கையை ஏசா முடிச்சிருவான். இந்த முறை நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கை தொலைந்தது. ஒரு முறை தேவன் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு முறை இந்த வாழ்வை தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஈவாய் கொடுத்திருக்கிறார். யாப்போக்கு நாற்றை கடந்து வாருங்கள். யாப்போக்கு நாற்றை நீங்களும் நானும் கடந்தால்தான் நம்மளுடைய ஜீவியத்திலே தேவனோடு தனித்திருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு தனித்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அக்கறைப்படுத்திட்டான். எந்த டிஸ்டர்பன்ஸும் யாக்கோபுக்கு கிடையாது, எந்த தொந்தரவும் யாக்கோபுக்கு கிடையாது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு தனித்திருக்க வேண்டுமானால், தேவனோடு உறவாட வேண்டுமானால் அக்கறைப்படுத்த வேண்டியது அக்கறைப்படுத்தி விட்டு யாப்போக்கு நாற்றை கடந்து வாருங்கள். அவன் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டான். எல்லா காரியத்தையும் அவன் ஒழுங்குபடுத்திட்டு அவன் தெளிவா சொல்லுகிறான், நான் யாப்போக்கு நாற்றை கடந்துட்டேன். என்னை தடை செய்கிற வல்லமைகளை நான் கடந்துட்டேன். செபிக்க விடாமல் தடை செய்கிற வல்லமைகளை கடந்து வாங்க. செபிக்க விடாமல், தேவனோடு உறவாட விடாமல், வேத வசனங்களை வாசிக்க விடாமல், இரவு ஜெபத்தில், மதிய ஜெபத்தில், காலை ஜெபத்தில் உறவாட விடாமல், தேவனோடு உறவாட விடாமல், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தடுக்கிற அந்த பாய்ந்து செல்லுகிற வல்லமையை நீங்கள் எப்படி ஆகிலும் கடந்துதான் ஆக வேண்டும். முதலாவது எழும்புங்கள், யாப்போக்கு நாற்றை கடந்து வாருங்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நித்திரையிலிருந்து காலையில எல்லாரும் எழுந்திருந்தோம். ஆனால் ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து எழுந்திடுறோமா? காலையில ஜெபத்திற்கு வந்தாலும் சிலருக்கு தூக்கம், அப்படியே ஒரு தலை ஆட்டிக்கிட்டு, அப்படியே சாஞ்சுக்கிட்டு, அப்படியே கண் இழுக்கிறது. இல்லைன்னு சொல்லல, பலவீனம் எல்லாருக்கும் உண்டு, சோர்வுகள் எல்லாருக்கும் உண்டு. ஒரு காலத்துல நல்லா தூங்க ஆரம்பிச்சுன்னா பாயிண்ட் டு பாயிண்ட், எந்த நேரத்துல எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டேன், பயங்கரமா தூங்குவேன். ஆனால் ஒரு சில காலகட்டங்கள் வரும் பொழுது தேவன் நம்மளை வற்புறுத்துகிறார். தேவன் எதற்காக எழும்ப சொல்லுகிறார்? நம்மளோடு தனித்து பேசும்படி. காலையிலே எழுந்து அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாக்குத்தத்தத்தை கேட்கும் பொழுது அது என்ன ஒரு தேவ பலனா இருக்கிறது தெரியுமா? அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கலனா அந்த நாளே நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத நாளை போல காணப்படுகிறது. ஆண்டவரோடு தனித்து இருக்கணும். தேவனோடு தனித்து இருக்கும் பொழுது பல வல்லமைகள் நம்மளை தடுக்கும். புள்ள தடுக்கும், குடும்பத்தில் இருக்கிறவங்க தடுப்பாங்க, வேலைகள் தடுக்கும், சூழ்நிலைகள் தடுக்கும், சந்தர்ப்பங்கள் தடுக்கும், நம்மளுடைய சுபாவங்கள் தடுக்கும், தூக்கம் வரும், அசதி வரும், நிர்விசாரங்கள் வரும், பலவிதமான மனநிலைமைகள் வரும். ஜபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனான்னு தோணும், லைட் ஆஃப் பண்ணிட்டேனான்னு தோணும், அடுப்புல இனத்தை வச்சேன்னா இறக்கி வச்சுட்டேனான்னு தோணும். இதெல்லாம் வருகிற தடைகள், இதெல்லாம் நம்ம கடந்து வரணும். உங்களை தாண்டி ஒரு வல்லமை பாய்ந்து செல்லுதுன்னா அது நல்லதல்ல. யாப்போக்கு என்றால் பாய்ந்து செல்லுதல், தடை செய்கிற வல்லமை, உங்களை தடுக்கிற வல்லமைகளை நீங்கள் கடந்து வாங்கள். இந்த பக்கம் எல்லாமல்ல தேவன் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். நான் உன்னை கேட்கிறேன், யாக்கோபு நைட்டு வர்றாரு, ஆண்டவர் நினைச்சிருந்தா யாக்கோப்ட பேசாம போயிருக்கலாம்ல? யாக்கோபு நைட்டு வர்றாரு, ஆண்டவர் சொன்னாரா நீ நைட்டு என்கிட்ட வந்து பேசு, நான் காத்திருப்பேன்னு? ஆனால் யாக்கோபு வந்த உடனே ஆண்டவரால மேல சும்மா இருக்க முடியல. நீங்கள் ஆண்டவருக்காக நானும் நீங்களும் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு முன்னாடியே அங்க வந்துடுவார். நம்மளுக்காக 100 அடி 1000 அடி கூட எடுத்து வைப்பார். ஆதியாகமம் 2:12 நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆனால் அப்போஸ்தலர் 7:13 நான் காண்பிக்கும் தேசத்திற்கு வா. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஆபிரகாமை போய் சொல்லிட்டு இவர் இங்க இல்ல, ஏற்கனவே ஆபிரகாமுக்காக ஆண்டவர் அங்க போயிட்டாருங்கிற. நீங்க தேவனுக்காக ஆயத்தப்பட்டு எழுந்து வரும் பொழுது தேவன் உங்களுக்காக ஆல்ரெடி அங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம தான் அவரை பார்க்கணும், நம்ம தான் ஒரு இடத்துல போராடணும். யாப்போக்கி நாற்றை கடந்தால் தேவனோடு உறவாடுகிற ஐக்கியத்திற்குள் கடந்து வர முடியும். கடைசியால் எந்த ஆற்றை கடக்கும்படி தேவன் நம்மளை வற்புறுத்துகிறார்? எப்பேற்பட்ட ஆற்றை கடந்து வரும்படி தேவன் நம்மளை வற்புறுத்துகிறார்? நீ உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 2:13 நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். முதலாவது நாம் கடக்க வேண்டிய ஆறு அர்னோன் ஆறு, இரண்டாவது கடக்க வேண்டிய ஆறு யாப்போக்கு என்கிற ஆறு, மூன்றாவது நீங்களும் நானும் கடக்க வேண்டிய ஆறு என்ன ஆறு? சேரேத் என்கிற ஒரு ஆறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த சேரேத் என்றால் என்ன அர்த்தம்? வளர்ச்சியில் ஆர்வம், ஒரு வளர்ச்சியில் முன்னேறுகிற வல்லமை. இல்லாவிட்டால்
புதர் செடிகள் வளர்ந்து காணப்படுகிற ஒரு இடம். இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறது பளபளப்பான இடம். 3 விதமான அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்று, புதர் செடிகள் அங்கு வரிசை வரிசையாக வளர்ந்து கிடக்குமா. இந்த சேரை ஆற்றை கடந்து வரும்படி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். பளபளப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு பாடுபடுகிற வாழ்க்கைக்குள் கடந்து வாருங்கள். சேரை என்றால் பளபளப்பான வாழ்க்கை. வெளியில அப்படியே நம்ம ஜெயண்டாட்டிக்கா அப்படியே இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. வெளியில அப்படியே நம்மளுடைய ஜீவியம் ரொம்ப பளபளப்பா இருக்கணும்னு நினைக்கிறது, ஜீவியம் பளபளப்பா இருக்கணும். நம்மளுடைய சரீரத்தை பளபளப்பாக்கி கொண்டிருப்பது என்னை பொறுத்தளவு வீணானது. உலக மயக்கம் நமக்குள் காணப்படக்கூடாது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்குள் சரீரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும், அழகுபடுத்தணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவர்கள் தேவனுடைய உள்ளான அழகை இழந்து விடுகிறார்கள். அதனாலதான் வேதத்திலே வாசிக்கிறோம், புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்குள் இருக்க வேண்டாம் என்று வேதம் நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. இந்த பளபளப்பான வல்லமைகளை விட்டுவிட்டு, பாவத்தின் வல்லமைகளை விட்டுவிட்டு சேரே என்கிற ஆற்றை கடந்து வாருங்கள் என்று ஆண்டவர் வற்புறுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் இந்த சேரை ஆற்றை கடந்தால் என்ன சம்பவிக்கும்? சேரை ஆற்றை கடந்து வர வேண்டுமானால் முதலாவது எழுமுங்கள். சேரை ஆற்றை கடந்தால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதே 13, 14 நான் வாசிக்கிறேன். அப்படியே சேரை ஆற்றை கடந்தோம் என்று 13 கடைசி சொல்லுகிறது. யுத்த மனிதரான அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக, யுத்த மனிதர்களாகிய அந்த சந்ததியார் பாளையத்தின் நடுவிலே மாண்டு போனார்கள். அந்த சந்ததியார் யார்? அதே பாகமம் 2:11 சொல்லுகிறது, ஏனாக்கியரை யுத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள். மோவாப்பியரோ அவர்களை எமோரியர் என்று சொல்லுகிறார்கள். மோவாப்பியர் என்கிற எமோரியர் என்கிற அந்த ஜாதிகளை தேவன் துரத்தி அவர்களை தேவன் அழித்து நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் இந்த சேரத்தின் நாட்டை கடந்தால்தான் யுத்தம் செய்கிற வல்லமைகளை முறியடிக்க முடியும். யுத்த மனிதர்களை அவர்கள் முறியடித்தார்கள். உங்களுடைய யுத்தம், என்னுடைய யுத்தம் மனிதனோடு அல்ல. உங்களுடைய யுத்தம், என்னுடைய யுத்தம் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் உண்டு. உங்களுடைய யுத்தம், என்னுடைய யுத்தம் நம்மளுடைய சுபாவங்களோடு இருக்கணும். யுத்த மனிதர்களை கர்த்தர் முறியடிக்கணும்னா, உங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற மனிதர்கள், உங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், உங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத சுபாவங்கள், உங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத பயங்கள், உங்களோடு என்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற தேவையில்லாத உலகத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமானால் சேரை தாற்றை கடந்து வாருங்கள். பளபளப்பா இருக்கணும்னு சொல்லி ஏதேதோ நீங்கள் அப்படியே மாய்மாலமான, இல்லாவிட்டால் வெளிப்பிரகாரமான ஒரு ஜீவியத்தை காண்பித்தது போதும். சிலருடைய வீடுகள்ல, சிலருடைய வாழ்க்கையில பயங்கரமான சண்டை, பயங்கரமான சூழ்நிலை, பயங்கரமான காரியங்கள் இருக்கும். ஆனால் வெளியில பார்க்கும்போது அப்படியே பளபளப்பா இருப்பாங்க. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, குடும்பத்தின் மானம் போகக்கூடாது என்பது இருப்பது நல்லதல்ல. ஆனால் அதிலேயே மெயின்டைன் பண்ணக்கூடாது. அந்த வல்லமைகளை முறியடிக்கணும். அந்த யுத்தத்தின் வல்லமைகளை நீங்கள் முறியடிக்கணும்னா உங்களோடு யுத்தம் பண்ணுகிற அநேக வல்லமைகள் உண்டு. 1 சுபாவம், 1 சுயம், 2வது சுயம், 3வது கோபம், 4வது எரிச்சல், 5வது ஆவிகள், 6வது வியாதி, 7வது பொல்லாத வானமண்டலத்தின் பொல்லாத பிசாசானவன். சத்துருவோடு யுத்தம் பண்ணணும். மனிதர்கள் யுத்தம் பண்ணுகிறார்களா? கர்த்தர் அவர்களை என்ன செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் எழுந்து சேரை தாற்றை கடந்து வாருங்கள். சேரை தாற்றை கடந்து வருவோமானால் உங்கள் குடும்பங்களில் யுத்தம் ஓயும். உங்கள் பிள்ளைகள் நடுவில் யுத்தம் ஓயும். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற யுத்தத்தின் வல்லமைகள் ஓயும். அப்படியே ரொம்ப நம்ம ஷைனிங்கா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தை விட்டு விடுங்கள். கர்த்தருக்காக எழுந்து அரைஸ் அண்ட் ஷைன் என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்காக எழும்புங்கள், கர்த்தருக்காக பிரகாசியுங்கள். ஒரு இடம் ரொம்ப பளபளப்பா இருக்கணும், பார்ப்பதற்கு நல்லா இருக்கும், ஆனா அதனுள் என்ன இருக்குன்னு தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பாவமும் கூட பார்ப்பதற்கு ரொம்ப பளபளன் இருக்கும், ஆனா அதனுள் என்ன இருக்குன்னு தெரியாது. யுத்த மனிதர்கள் மாண்டு போவார்கள். சேரத்தின் ஆற்றை கடக்கிற நீங்களும் நானும் அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம்.
அந்த வல்லமைகளை முறியடிக்க போகிறோம். உங்களோடு யுத்தம் பண்ணுகிற வல்லமைகள் எது? உங்களோடு போராடுகிற வல்லமைகள் எது? கண்களை மூடுவோம். நல்ல ஒரு அபிஷேகத்திற்கு இடம் கொடுப்போம். எழுந்து கடந்து வரணும்னு நினைக்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் எழுந்துட்டேன், ஆனா கடந்து வருவதற்கு பலன் இல்லை, நான் எழுந்து இந்த ஆற்றை கடக்க எனக்கு தானி இல்லை அப்படின்னா தேவனிடத்துல கேளுங்க. பலவீனனையும் பலவானாய் மாற்றுகிறது தேவனுடைய அபிஷேகம். விழுந்து கிடக்கிறவனை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது தேவனுடைய திரு வார்த்தை. ஒன்றுமில்லாதவனை எல்லாவற்றுக்கு மேலாக அதிகாரியாய் வைப்பது தேவனுடைய திட்டம். அந்த தேவனுடைய அபிஷேகம், அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய திட்டம் இன்றைக்கு உங்கள் மீது என் மீது உதித்திருக்கிறது. எழுந்திருங்கள். ஒரே வார்த்தை தான், எழுந்திருங்கள். அர்னோன் ஆற்றை கடந்து வாருங்கள். யாப்போக்கு ஆற்றை கடந்து வாருங்கள். சேரேத் என்கிற ஆற்றை கடந்து வாருங்கள். உலகத்தின் மகிழ்ச்சியை கடந்து வாருங்கள். செபிக்க விடாதபடி தடை செய்கிற எல்லா வல்லமைகளை எழுந்து கடந்து வாருங்கள். பளபளப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு பாடுகள் உள்ள வாழ்விற்கு கடந்து வாருங்கள். அர்னோன் ஆற்றை கடந்தால் தேவன் உங்களுக்காக செய்கோனை முறியடித்து போடுவார். புயல் போன்ற சூழ்நிலைகள் காணாமல் போய்விடும். யாப்போக்கு ஆற்றை கடந்தால் இந்த பக்கம் தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். சேரை ஆற்றை கடந்தால் யுத்த மனிதர்கள் காணாமல் போய்விடுவார்கள். கண்களை மூடி எல்லாரும் ஒரு அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி எல்லாரும் ஒரு அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு அபிஷேகத்தின் மூலமாய் மாற்றி தாரும். எழுந்து கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தில் நிறைந்த அந்நிய பாஷையில பேசி கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிறாங்கள் அன்புள்ள சாமி, அருமையான இரவு நேரத்தை காண செய்தபடினால ஸ்தோத்திரம். எழுந்திருங்கள் என்ற வார்த்தையை தேவன் நீர் காண்பித்தீர். ஆண்டவரே, ஆழமான சத்தியத்தை, வேத வசனங்களை அடிமையாகி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். அர்னோன் ஆற்றையும் யாப்போக்கு ஆற்றையும் சேரேத் ஆற்றையும் கடந்து வர கர்த்தருக்கு உதவி செய்கிறபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அர்னோன் ஆற்றை கடக்கும் பொழுது, யாப்போக்கு ஆற்றை கடக்கும் பொழுது, சேரேத் ஆற்றை கடக்கும் பொழுது எங்களுக்கு உண்டான நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறபடினால ஸ்தோத்திரம். இது எங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு. இந்த வார்த்தை இரவெல்லாம் இடைபெற்றுக் கொண்டிருக்கட்டும். நாமம் எங்கள் மத்தியில மகிமை கொடுவதாக. மீதியான காரியத்தை கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.